இங்கு மட்டும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அதிக மழை பொழியும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. பெரும்பாலான பகுதிகள், தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 19 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தையே நமக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை தமிழ்நாட்டிலேயே நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த மழை பொழிவு. இன்னும் நமக்கு வடகிழக்கு பருவமழையே இன்னும் வரவே இல்லைங்க. அக்டோபர் நவம்பர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவு மழை பொழிவுனா இன்னும் நமக்கு பருவமழையெல்லாம் வரும் பொழுது எந்த அளவிற்கு மிக தீவிரமான மழை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போதுமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிறோம். விழுப்புரம் மட்டும் கிடையாது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை என அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு மழை பொழிவு, எல்லா ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் நிறைந்து காணப்படும் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பருவமழை ஆரம்பிச்சு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் எல்லாம் நிரம்பி வழியும் பொழுது மொத்தமாக நிலப்பரப்புல, அதிலும் குறிப்பா தாழ்வான பகுதிகளில் அதிகப்படியான மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். இயல்பு வாழ்க்கை இந்த வருஷம் கண்டிப்பாக பாதிக்கும். அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் மாதங்களில் வரக்கூடிய மிக கொடூரமான மழை பொழிவுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் நம்ம மழை காலத்துக்குள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே தொடர் மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் நமக்கு மழையாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்று மற்றும் நாளை வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழையானது கொட்டி தீர்க்க போகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை நமக்கு தீவிரம் அடையும். எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே பதிவாக போகுது. சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை கிடைத்தாலும் சில இடங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். குறிப்பா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல அதிக மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை தொடர வாய்ப்பு இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை, சில சமயங்களில் நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்கள் அதிகாலை வரைக்குமே கூட மழை பொழிவுகள் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு. ஆகவே இந்த 2 நாட்கள், இன்றும் நாளை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நமக்கு 15 சென்டிமீட்டரையும் தாண்டி 19 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இனி மற்ற மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் சற்று வலுவானதாக இருக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் கனமழை சற்று வலுவானதாக இருந்தாலும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லணும் அப்படின்னா இன்னும் நமக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அதனால சுருக்கமா நம்ம மாவட்டத்தினோட பேரை மட்டும் சொல்லி நம்ம வேகமா நம்ம கடந்து போகிறோம். அதனால எங்க ஊர் பேரை சொல்லலை அப்படின்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. அதனாலதான் நம்ம மாவட்டத்தினோட பேரை சொல்றோம். கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக வரும், கவலைப்படாதீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழையும் சற்று வலுவாக இரவு நேரங்கள்ல எதிர்பார்க்கலாம். கடந்த 3 முதல் 4 நாட்களாக நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு. வேலூர் மாவட்டத்துல ஒவ்வொரு நாளுமே 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்னு சொல்லி உள் மாவட்டத்துல நிறைய பகுதிகளில் மழை தொடர்ந்து தீவிரமானது நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் பரவலாக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர்,
திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், இந்த இடங்களிலும் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பரவலாக விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து இரவு 8 மணி முதல் 11 மணி வரை இந்த நேரங்களுக்குள்ள நமக்கு பரவலாக சேலம் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு நள்ளிரவு நேர மழை வாய்ப்பாக இங்க உள் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கனமழை சற்று தீவிரமாக இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், உதாரணமா புதுக்கோட்டை, தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, திருவாரூருடைய தெற்கு பகுதி, நாகப்பட்டினத்துல நாகூர், வேளாங்கண்ணி பகுதிகள், அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் பகுதிகள், இந்த மாதிரி கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும். மற்ற இடங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக அதே மாதிரிதான் தென் மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் போன்ற கடலோர பகுதிகளில் கனமழை சற்று வலுவாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக பார்த்தோம், நல்ல கருமேகங்கள் சூழ்ந்து நல்ல அதிக மழை பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதிவாச்சு. மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள் அதிக மழை பொழிவை பார்த்தோம். குறிப்பாக அந்த பாம்பன் பகுதிகளில் நம்ம அந்த பாலத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதிக கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து அதிக மழை பொழிவையும் கொடுத்தது. தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பரவலாக விட்டு விட்டு தொடர்ந்து மிதமானதிலிருந்து கனமழையினுடைய தீவிரம் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்தில் பகுதியான கனமழை எதிர்பார்க்கலாம். மாவட்டம் முழுவதும் சில சமயங்கள்ல வாய்ப்பு இருக்காது. பகுதியான கனமழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இனி இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிகிற காலம் நமக்கு நெருங்கிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில வந்து அடுத்த மாதத்திலிருந்து அதிக மழை இருக்க போறது கிடையாது. இந்த செப்டம்பரோட, அதிலும் குறிப்பா அடுத்த ஒரு 3-4 நாட்கள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அதன் பிறகு செப்டம்பர் இறுதி முதல் மேற்கு தொடர்ச்சியில எல்லா பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால மேற்கு தொடர்ச்சியில இதுக்கப்புறம் நம்ம அதிக கனமழை எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அடுத்த மாதம் தொடக்கத்துல, அக்டோபர் தொடக்கத்துல தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். பருவக்காற்று மாற தொடங்கும். அக்டோபர் 2வது வாரம் முதல் பருவக்காற்று மாற தொடங்கும். அப்போ நமக்கு வந்து பரவலாக மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாக அதிகரித்தாலும் இனி வரும் நாட்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் தான் அதிக மழை பொழிவு அடுத்த மாதம் முதல் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். தற்பொழுதே நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு பதிவாகிருச்சு. அடுத்த மாதத்திலிருந்து வரக்கூடிய மழை எல்லாமே ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்த மாதம் நமக்கு இறுதியில, அதாவது அக்டோபர் இறுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுவான தாழ்வு பகுதியாக மாறி மிக கனமழை முதல் அதி கனமழை வரை கடலோர பகுதிகளில் கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி நவம்பர் மாதம் 2வது வாரத்தில் ஒரு புயல் சின்னமும், டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் சின்னமும் உருவாகி தமிழகத்தை தாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இனி வரக்கூடிய 3 மாதங்கள் மழை காலத்துக்குள்ள போகிறோம். உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க, உஷாராகிடுங்க. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க. செப்டம்பர் இறுதியில வெயில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது செப்டம்பர் 25 அக்டோபர் 2 வரைக்கும் மழை இல்லாம வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக பதிவாகும். அதுக்கப்புறம் மீண்டுமாக மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.